யார சூழல்லா உங்கள் ஆணைக்கு முன்னால் அனைத்தையும் துறந்தார் யார சூழல்லா அல் அமான் யார சூழல்லா அஷ்ஷபா அத்த யார சூழல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم إنا كنا منذرين صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேன்மக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒரு மாபெரும் சிறப்புமிக்க இரவில் நம் எல்லோரையும் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆரம்பத்தில் ஏலான் செய்ததை போன்று சரியாக ஒரு 7:15 எல்லாவற்றையும் நிறைவு செய்து இந்த நிகழ்ச்சியை முடிக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா அதன்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. இந்த இரவில் பராஅத்தின் பாக்கியவான்கள் யார் யார் என்ற தலைப்பில் சில நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, பராஅத்து வந்துவிட்டால் வலைதளங்களில் நிறைய பேர் இங்க பார்க்கலாம். பராஅத்து பிதாத்து, பராஅத்து வழிகேடு, பராஅத்து தலாலத்து, அது கூடாது இது கூடாது, ரொட்டி சுடக்கூடாது, பன்னு கொடுக்கக்கூடாது, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடுக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒரு 1000 ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல அமலை எப்படியெல்லாம் விட்டு கட்டுகிறார்கள். ஆதாரம் இல்லாதவர்கள் எல்லாம் அறிவிப்பதை இந்த சமூகம் ஆதாரமாக எடுத்து அமல் செய்வதை வழிகேடு என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லாததை, நபிகள் சொல்லாததை, பின்னால் வந்த முன்னோர்கள் பெரியார்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு இந்த கூட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னால் அது கூடிவிடும் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிம் சமூகம் பராத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவதூறுகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு சாரார் பராத் உண்மையிலேயே இருக்கிறதா, இஸ்லாத்திற்கும் பராத்துக்கும் சம்பந்தம் உண்டா, பராத்து சம்பந்தமாக குர்ஆனினுடைய விளக்கம் என்ன, பராத்தின் சம்பந்தமாக ஹதீஸுடைய விளக்கம் என்ன என்பதையெல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்ளதான் இந்த மஜ்லிஸ். ஒரு வேதனை, இப்படிப்பட்ட மஜ்லிஸில் தான் விரலை விட்டு எண்ணும் அளவுக்கு ஆட்கள் இருக்கிறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி சில நோய்களுக்கு மருந்தே கிடையாது, குறிப்பா மவுத் என்ற ஒரு வியாதிக்கு மருந்தே கிடையாது. மற்ற எல்லா நோய்க்கும் கடுஞ்சிருக்க வேலை செய்யும், மவுத்துக்கு மட்டும் வேலை செய்யாது. அது மாதிரி இஸ்லாத்தில முக்கிய நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க வேண்டிய முஸ்லிம்கள் அதை பாராமுகமாக கடந்து செல்கிறார்கள். இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு பராத்துன்னு சொல்றதுக்கு கூட ஆள் இருக்காது வருங்காலத்துல. அப்படி ஒரு அறியாமை உண்டாயிடும். இந்த சமூகம் எங்க போகுதுன்னே தெரியல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அல்லாஹ் நம்ம நோட்டை எடுக்கிறான், அதை திருப்புறான், நமக்கான வாழ்க்கையை மாத்துறான். தெல்ல தெளிவா ஆதாரத்தோடு ஆயத்தோடு சொன்னதுக்கு பின்னாலும் அல்லாஹ் என் நோட்டை எடுத்தா என்ன, எடுக்காட்டா என்ன, என் விதியை மாத்துனா என்ன, மாத்தாட்டா என்ன, எனக்கு உணவு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன, நான் கீழே ஊந்து வாரினா என்ன, வாராட்டா என்ன, என் வண்டி ராஜா மாதிரி ஓடுது, நான் எந்த பயானையும் உட்கார தேவையில்லைன்னு சொல்லி எத்தனையோ முஸ்லிம்கள் தனக்குத்தானே தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. சரி, பராத்தின் பாக்கியவான்கள் யார்? இந்த தலைப்புக்குள் நாம் வருவோம்.
இந்த உலகத்திலே படித்தவர்கள் படிக்காதவர்கள் இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. ஆனால் இந்த உலகத்திலே பாக்கியவான்கள் அவசியம் இருந்தே ஆக வேண்டும். பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்த வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அற்ப, ஒரு மோசமான, குப்பைக்கு சமமான வாழ்க்கை என்றார்கள் பெரியார்கள். படித்ததை விட படிக்காததை விட ஒரு தரம் குறைந்தது பாக்கியமற்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வது. அப்படி இன்றைக்கு ஒரு இரவு மட்டும் நாம பயான் கேட்டுட்டு ஒரு பாக்கியவானா வாழ்ந்துட்டு போயிடுறதல்ல, நம்ம மவுத்து வரைக்கும் நம்ம பாக்கியவான்களா வாழணும். அதுதான் இன்றைய இரவனுடைய அடித்தளம், ஆரம்பம், அஸ்திவாரம். இன்றைக்கு நான் கேட்கும் இந்த நிகழ்வு என் மவுத்து வரைக்கும் பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் கடைபிடித்தாக வேண்டும். ஆமீன். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. ஏனென்றால் இன்றைக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே தங்களை ஒப்படைக்கக்கூடிய இரவு, இன்றைக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே சரண்டர் ஆஜராகக்கூடிய இரவு. எப்படி இந்த இரவில் நாம் அல்லாஹ்விடத்திலே சரண்டர் ஆஜராகிறோமோ இந்த பாணி அப்படியே கடைபிடிக்கணும். மவுத்து வரைக்கும் அல்லாட்ட சரண்டர் ஆயிடணும், மவுத்து வரைக்கும் அல்லாட்ட ஆஜராகணும். இந்த இரவுல எப்படி நாம் அல்லாட்ட எல்லாவற்றையும் முன் வைக்கிறோமோ இந்த பண்பு மவுத்து வரைக்கும் நமக்கு வரணும். இதை கடைபிடிப்பவர்கள் தான் பராத்தில் பாக்கியவான்கள், இதை மறுப்பவர்கள் பாக்கியமற்றவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் நாம் இன்னும் ஆழமாக சென்று பார்த்தால் உலமாக்கள் மக்கள் 3 கட்டங்களாக இந்த இரவை பிரிக்கிறார்கள். அதில் முதல் கட்டம், இந்த இரவு முதல் நாம் செய்ய வேண்டிய முதல் நற்காரியம் என்ன தெரியுமா? புது ட்ரெஸ் போடுறது கிடையாது, தேக்ஷால தால்ச்சாவை கொதிக்க விடுறது கிடையாது, அல்லது கடை தெருக்கு போய் ஜாலியா சுத்திட்டு விரும்பிய பொருட்களை வாங்கிட்டு வர்றது கிடையாது, அல்லது இன்னைக்கு பராத்துன்னு சொன்னதுனால ரொட்டியை சுற்றி சாப்பிட்டு ஏப்ப விட்டு குப்புறப்படுகிறது கிடையாது. இந்த இரவில் செய்ய வேண்டிய முதல் கடமை இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். ஹதீஸ்ல வருகிறது, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபாரை தனக்கு அவசியமாக்கி கொள்வார்களோ. ஒரு சட்டை போட்டா அதுக்கு பாக்கெட் அவசியமா இல்லையா? சட்டை போடுறவங்க யாரா இருந்தாலும் முதல்ல என்ன நினைப்பாங்க? பாக்கெட் இருக்கான்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. பாக்கெட் இல்லாத சட்டையை யாரும் போட மாட்டாங்க. ஏன்? அட எதுவும் வைக்காட்டாலும் அட்லீஸ்ட் பாக்கெட்டாவது இருக்கணும் சட்டைக்கு. ஒரு நோட்டு, ஒரு அடையாள கார்டு எதுவும் வைக்க விரும்பல, பணங்காசு இல்ல, என் பாக்கெட்டு வெறுமனே சும்மாவாச்சு இருக்கணும், ஆனா சட்டையில பாக்கெட் இருக்கணும். எப்படி அந்த நோக்கத்தோடு சட்டையை நாம் அணுகிறோமோ அது போன்று இன்றைய இரவு நாம் இஸ்திக்ஃபார் செய்வதை அவசியமாக்கி கொள்ளணும். அப்படி இஸ்திக்ஃபாரை அவசியமாக்கி கொண்ட மனிதருக்கு அல்லாஹ் ரசூல் சொல்கிறார்கள், அவர்கள் எதிர்பாராத விதத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவுகளை வாரி வழங்குகிறான், அவருடைய நெருக்கடி அல்லாஹ் தஆலா விசாலமாக்குகிறான், அவர்களுக்கான பாதை அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி தருகிறான். இது முதல் செய்தி. இந்த இரவு முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். எல்லா தவறுக்கும் A to Z அத்தனை தவறையும் அல்லாஹ்ட்ட ஒப்புக்கணும். உங்க சிந்தனையில இதெல்லாம் நீங்க ஆரம்ப காலத்துல, அறியாத காலத்துல, புரியாத வயசுல செஞ்ச மானக்கேடான தவறுகள் எல்லாவற்றும் சிந்தனை இருக்கும். மறைமுகமா செஞ்ச எல்லா தவறையும் சஜிதால் அல்லாஹ்ட்ட 1 by 1 சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த வருஷம், இந்த நாள், இந்த மாசம், இந்த தேதி, இந்த தவறு, அந்த தவறு, அப்படி இப்படி நான் நிறைய செஞ்சேன் அல்லாஹ். ஒண்ணு அடுக்குங்க. எல்லாத்தையும் அடிக்கிட்டு கடைசியில நீ கஃபாரா இருக்கிற, நீ ரஹ்மானா இருக்கிற, நீ பாவங்களை மன்னிக்கக்கூடிய கிருபையுள்ளவனா இருக்கிற, என் பாவத்தை மன்னிச்சு ஒரு வார்த்தை அல்லாஹ்ட்ட முன்வைங்க. ரசூல் சொல்லுகிறார்கள், ஒட்டுமொத்த பாவத்தை எப்படி கடல் அலை நுரைகள் வந்து திரும்புகிற பொழுது நுரை தண்ணி போகுமோ அதை அந்த நுரை தண்ணி அளவு விட உங்க பாவங்கள் இருந்தால் அல்லாஹ் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறான். 2வது செய்தி, உலமாக்கள் இந்த இரவை 2ஆக பிரிக்கிறார்கள். 2வது, இந்த உலகில் வாழக்கூடியவர்கள் நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ எத்தனையோ தவறுகளை செய்து விட்டோம். இந்த இரவில ஒரு உறுதி எடுக்கணும், ஒரு தவறு இனி என் வாழ்நாளில் இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படியோ ஆயிடுச்சு, இன்னைக்கு பராத்து வந்துருச்சு. இந்த இரவிலிருந்து என் அடுத்த நாள், என் அடுத்த ஆண்டு, என் அடுத்த கட்ட வாழ்க்கை, நான் மௌத்து வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதனால் நான் ஒரு தவறு தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிடக் கூடாது என்ற ஒரு வைராக்கியம் நமக்கு இந்த இரவில வர வேண்டும். எத்தனை பேர் சர்வசாதாரணமா அப்படியே கடந்து போயிடுறோம் எல்லா தவறையும்.
யாரு ஃபத்வா? இதெல்லாம் அரபு நாடா? இந்த தவறு செஞ்சா உடனே தண்டனை கொடுக்க? நியாயமான தவறுகளுக்கு நியாயமா தண்டனை கிடைக்கிறது இல்லை. இங்க இஸ்லாத்துக்குள்ள செய்யப்படக்கூடிய அத்துமீறக்கூடிய தவறுகளுக்கு யார் கண்டிக்க? ஒரு ஹராம செஞ்சா கூட எல்லாத்துக்கும் துணை போகக்கூடிய ஒரு பெரிய சமூகமாக இன்றைக்கு இந்த இஸ்லாம் சமூகம் மாறி இருக்கு. அவன் ஹராம் செய்யறான், அவன் ஹராமுக்கு துணை போகிறான், தெரிந்திருந்தே அவனுக்கு கொலை பிடிக்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கு நாம் உருவாகி இருக்கிறோம். இதே அரபு நாடா இருந்தா ஒரு ஹராம் செஞ்சு அவனுக்கு அடுத்த கட்ட தண்டனை நிறைவேற்றிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இப்ப இந்த சமூகத்துல முஸ்லிம்கள் இந்த இரவு எடுக்க வேண்டிய உத்தரவாதம் என்ன? நான் தெரியாமல் அல்ல, நான் தெரிந்தே இந்த தவறு செய்து விடக்கூடாது. நம்மள நிறைய பேர் நிறைய தவறு செஞ்சுட்டு தான் இருக்கணும். பார்வையால, செவியால, சிந்தனையால, நாவால, கரத்தால, கால்களால, உள்ளத்தால எத்தனையோ தவறுகள், இதெல்லாம் பெரிய பெரிய தவறுகள். இதெல்லாம் இன்னிலிருந்து நம்ம செய்யப்படும் ஒரு உறுதிக்கு நாம் வர வேண்டும். மூன்றாவதாக உலமாக்கள் இந்த இரவை மூன்றாக பிரிக்கிறார்கள். இந்த இரவில் இன்று முதல் நான் என் வாழ்நாளில் நான் சின்னதோ பெரியதோ, அது தொழுகையோ நோன்போ அல்லது ஹஜ்ஜோ உம்ராவோ தான தர்மமோ எந்த அமலாக இருந்தாலும் நான் அதை விட்டு விட மாட்டேன். இன்றைய இரவு ஒரு உறுதி. அது அமல்களில் சின்ன அமலா இருக்கட்டும் அல்லது பெரிய அமலா இருக்கட்டும், ஒரு சுபஹான் அல்லாஹ் அல்லது ஒரு வக்து ஃபர்து தொழுகை அல்லது ஒரு குர்ஆன் எடுத்து ஒரு ஐன் ஓதுறது அல்லது கொஞ்ச நேரம் திக்ர் செய்யறது அல்லது என்னுடைய காசு பணத்துல ஏழைகளுக்கு தர்மம் செய்யறது, இப்படி தெரிஞ்ச சின்ன பெரிய அமல் எதுவாக இருந்தாலும் இந்த பராத்திலிருந்து அதை நான் விடவே மாட்டேன் என்று இந்த மேல சொல்லப்பட்ட 3 உறுதிகளையும் இந்த இரவு இந்த முஸ்லிம் உம்மா கடைபிடித்தது என்று சொன்னால் நீங்கள் தலைப்புக்குள் சிந்திக்கலாம். பராத்தின் பாக்கியவான்கள் யார்? இந்த 3ஐ செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வதை முதலில் கடமையாக்கி கொள்ள வேண்டும். நாம் நம் வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமல் தவறு செய்யக்கூடாது என்ற வைராக்கியத்திற்கு வந்துவிட வேண்டும். மூன்றாவதாக சின்னதோ பெரியதோ எந்த அமலாக இருந்தாலும் அதை நான் வீணடிக்க மாட்டேன், அந்த அமலை செய்தே தீர்வேன் என்ற ஒரு கட்டாயத்தில் நாம் இந்த இரவிலிருந்து நம் உள்ளத்தையும் உடலையும் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பாக்கியவான்கள் என்று கூறுகிறான். இன்னா குன்னா முந்திரி என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நாம் நிச்சயமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவே இருக்கிறோம். குன்னா முந்திரின் எச்சரிக்கை செய்கிறோம். மறுமை நாளில் என்னிடத்தில் நீ சந்திக்கிற பொழுது என் அடியான் ஒரு பாவியாக வரக்கூடாது, ஒரு அநியாயக்காரனராக வரக்கூடாது, ஒரு ஃபாசிக்காக வரக்கூடாது, ஒரு துரோகம் அட்டுழியம் செய்தவனா இடத்துல வரக்கூடாது, ஒரு ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு வரக்கூடாது, ஒரு ஹராமான மௌத்திலே அவன் மௌத்தாயின் இடத்துல வரக்கூடாது. மாறாக எப்படி வர வேண்டும்? என் அடியான் என்னிடத்துல வரும் பொழுது பரிசுத்தவானாக வர வேண்டும், பாக்கியவானாக வர வேண்டும், எல்லா பண்புகளை கொண்டவனாக வர வேண்டும், நற்பண்புகளுக்கு சொந்தக்காரனாக என்னிடத்தில் அவன் வர வேண்டும். மொத்தத்தில் அவன் வாழ்க்கை ஹலாலானதாக இருக்க வேண்டும், அவன் மௌத்து ஹலாலானதாக இருக்க வேண்டும். இப்படி வந்தால் ரப்புல் ஆலமீன் பெருமை கொள்கிறான், அந்த அடியான் விஷயத்தில் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகீம், நீங்க சொல்லுங்க, நீங்க உறுதியா இருங்க, எந்த விஷயத்துல நீங்க ஈமான் கொண்டீங்களோ அந்த விஷயத்துல சரிபட நில்லுங்க, நீங்க யகீனா நில்லுங்க, உறுதியா நில்லுங்க. வெறுமனே ஈமான் கொண்டுட்டு போக வேணாம், அதுல காலூண்டி உறுதியா ஆணி வேரோட நில்லுங்க. அந்த அந்த ஸ்தகீம் என்ற அந்த ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு முஸ்லிம்கிட்டையும் வரணும். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறதல்ல, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான வாழ்க்கை நம் இடத்திலே தரமாக இருக்க வேண்டும். ஒரு மூமின் எப்படி வாழ்ந்தாலும் இப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும், இலைஹி துர்ஜவுன், ஒரு நாள் நான் அல்லாஹ்விடத்துல திரும்புவேன். இது கட்டாயம். நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க உலகத்துல, ஒரு நாள் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்துல நீங்கள் திரும்ப வேண்டியது இருக்கிறது. அப்படி நீங்கள் திரும்புகிற பொழுது அல்லாஹ் உங்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? பாக்கியவானாக அல்லாஹ் தஆலா கருத வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த இரவை ஆண்டுதோறும் நமக்கு தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், ஷஅபானுடைய பிறை 15 பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அருகாமையில் நாயகம் காணவில்லை. அன்னை ஆயிஷா அவர்கள் தடவினார்கள், பெருமானார் படுக்கையில் இல்லை. நாயகத்தை தேடி போனார்கள். ஜன்னத்துல் பக்கீல பெருமானார் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இது கேட்ட வரலாறு, குளிச்ச வரலாறு இருந்தாலும் இதுல ஆயிரம் உதாரணங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. ஆயிஷா தேடி வந்தார்கள். நீங்க நல்லா கவனிங்க, இந்த வரலாறுல ஜன்னத்துல் பக்கீக்கு அத்தராத்திரி ரசூலுல்லாஹ் நடு ஜாமத்துல எந்திரிச்சு ஷஅபானுடைய பிறை 15 கபர்ஸ்தானுக்கு போறாங்கன்னா போற நாயகம் என்ன பண்ணிருக்கணும்? ஆயிஷா அம்மாவை எலி போட்டு போயிருக்கணும்.
ஆயிஷா அம்மாவை டச் பண்ணாம அவங்க பாட்டு அமைதியா போயிட்டாங்க பேசாம. இங்க கணவரை காணும்னு சொல்லி ஆயிஷா அம்மா தேடும் போதுதான் அவங்க என்ன இன்னைக்கு சிறப்புன்றதே சொல்ல வராங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கான நாள் என்ன என்பதை நானாக சொல்வதை விட இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை நீயாக கேட்டறிந்து அதை ஈமானோடு இஹ்லாஸோடு நீயும் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நபிகள் நாயகம் எதுவும் சொல்லாமல் ஜன்னத்துல் பக்கீக்கு போனார்கள். ரசூல்லாட்ட ஆயிஷா அம்மா கேட்டாங்க, இன்னைக்கு என்ன நாள், நடுராத்திரில கபர்ஸ்தானுக்கு வந்திருக்கிறீங்க? அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹு தாலா இந்த நாளின் நரகத்தில் இருந்து கல்பு கோத்திரத்தை சேர்ந்த ஆட்டு மந்தையினுடைய ரோமத்தின் அளவுக்கு நரகவாதிகளை விடுதலை செய்யறான். இதுல நீங்க இன்னும் நல்லா நுட்பமா கவனிங்க. உலகம் இன்னும் அழியல. உலகம் அழிஞ்சாதான் சொர்க்கம் வரும், உலகம் அழிஞ்சாதான் நரகம் வரும். ஆனா அல்லாஹ் கல்பு கோத்திரத்தை சேர்ந்த ஆட்டின் மந்தின் அளவு மக்களை விடுதலை செய்யறான் அல்லாஹ் சொல்றான்னா, ரசூல் சொல்றார்கள் என்றால் அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் இந்த உலகத்திலே எழுதிட்டான்னு அர்த்தம். நரகவாதிகள் யாரு, சொர்க்கவாதிகள் யார்? நாம மௌத்தா போய் மன்னர வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து மறுமையை கடந்து அதுக்கு பிறகு நரகத்துக்கு போகக்கூடியவளா இருந்தா இப்படிப்பட்ட இரவுகள்ல பட்டியல நம்ம பேரை எடுத்துட்டா நாம நாளை மறுமையில நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த இரவை தான் இந்த முஸ்லிம் சமூகம் வீணடிக்கிறது, துச்சமாக கருகிறது. யூசன்துரோ கிளாஸுக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த மாதிரி புனித சபைகளுக்கு கொடுப்பதில்லை. கால்களுக்கு போடக்கூடிய செருப்புக்கு தரக்கூடிய மரியாதை கூட இஸ்லாமிய முக்கிய இரவுகளுக்கு தருவது கிடையாது. புதுசா வாங்கின செருப்பு பத்திரமா இருக்குதான்னு சொல்லி நைட்டு 1 மணிக்கு ஜன்னலை திறந்து எட்டி பார்க்கிற சமூகமாக நாம மாறிட்டோம். நேத்தா வாங்கினவனா தூக்கி பார்த்து என்ன செய்ய? பள்ளிவாசலுக்கு போட்டு வந்து செருப்பை விட்டுட்டு 2 வாட்டி காம சொல்றது மாதிரி எட்டி பார்க்கிற செருப்பு காணாம என்ன பண்ண 500 ரூபா கொடுத்து வாங்கினது. ஒரு கேவலம் செருப்புக்கு தர மரியாதை கூட இஸ்லாத்தில் முக்கிய இரவுகளுக்கு இந்த உம்மத்து தரவில்லை என்றால் இந்த உம்மத்தை என்னவென்று சொல்வது? அன்பார்ந்தவர்களே, பராத்து முக்கியமான செயல் என்னென்று கேட்டால், இன்னைக்கு பராத் என்று சொன்னாலே இன்னைக்கு பரவலா பேரளவு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதை வேற கோலத்துல கொண்டு போறாங்க. சரியத்துல இல்லாததெல்லாம் செய்யறாங்க. ரொட்டி சுடுறாங்க, பலகாரம் செய்யறாங்க, கொழுக்கட்டை செய்யறாங்க, என்னென்னமெல்லாம் இந்த பராத்துக்கு பேரை வச்சு இந்த பராத்து உணவு சொல்லி இதை சாப்பிட்டா உங்களுக்கு சொர்க்கம், நீங்க நரகம் போக மாட்டீங்க. இதெல்லாம் யாருமே எதுவும் சொல்லவே இல்லை. புராணாயத்தும் கிடையாது, ஹதீஸும் கிடையாது. பெண்கள்கிட்ட குருட்டுத்தனமான நம்பிக்கை நிறைய இருக்கு. ஒரு முக்கியமான இரவுல ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிட்டா அந்த இரவுல அந்த உணவின் மூலமா அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு சுவனத்தை தந்துருவான். உண்மையிலேயே இந்த விஷயத்துல சுன்னத்து ஜமாத்து கண்டிப்பா எதிர்த்து தான் நிற்கும். பராத்துல ரசூல்லா ரொட்டி சுடவும் இல்லை, எந்த உணவு உயர்தரமா ரசூல்லா அந்த இரவுல அறிமுகப்படுத்தவும் இல்லை. சில சமுதாய மக்கள் குறிப்பாக பெண்கள் இந்த பராத்து விஷயத்துக்கு ரொம்ப அத்துமீறி செயல்படுறாங்க. பயானுக்கு முக்கியத்துவம் தருவ மாட்டாங்க, அந்த இரவுல நின்று வணங்க மாட்டாங்க, மறுநாள் நோம்பு பிடிக்க மாட்டாங்க. ஆனா பராத்துடைய நாள் என்று தெரிந்தால் உணவை சமைச்சு சாப்பிடுவாங்க, பலகாரம் செஞ்சு சமைச்சு சாப்பிடுவாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பாங்க, அதோட இழுத்து மூடிட்டு சீரியல் வாசல்ல போய் உட்காந்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய பராத். இப்படிப்பட்ட பராத்தை கொண்டாடக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டித்து இருக்கிறார். இதெல்லாம் வச்சுதான் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவங்க ஒட்டுமொத்த சுன்ன ஜமாத்தையும் குறை சொல்ற மாதிரி பராத்தே இல்லைன்னு அவங்க அடிச்சு விடுறாங்க. யாரோ ஒரு சில அறியாத முஸ்லிம்கள், அறியாமை முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஒரு குற்றமான காரியத்திற்காக வேண்டி 1000 ஆண்டு காலமாக தொடர்ந்து முன்னோர்கள் நல்லவர்கள் இந்த பராத்தை நம்பிக்கை வைத்து நோன்பு நோட்டு கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த உன்னதமான செயலை இழிவுபடுத்து வண்ணமாக இன்னைக்கு அவர்கள் பேசுவதற்கு காரணமே நம் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய சில கேவலமான நிலைத்தான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட இந்த நிலையிலிருந்து நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும். இந்த நாளில் அல்லாஹ் நரகவாசிகளுக்கு விடுதலை என்று அறிவித்ததற்கு பின்னாலும் கூட நான் நரகவாதியாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த இரவை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று ஒற்றை காலில் நிற்பவர்களை பார்க்கும் போதுதான் வேதனையாகவும் கவலையாகவும் இருக்கிறது. பராத்தை எப்போது யார் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த இரவு ஒட்டுமொத்தமாக அதிக முக்கியத்துவமே தௌபாவுக்கு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மெஹராஜ் பராத் இந்த 2 இரவும் வரலாறு பேசுற இரவே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. மெஹராஜ் வந்துட்டா சிறப்பு பயானு, பராத் வந்துட்டா சிறப்பு பயானு ஏலான் பண்ணுவாங்க, சிறப்பாளர்களை பேச்சாளர் வெளியில இருந்து கூப்பிடுவாங்க, 1 மணி நேரம் நல்லா அழகா பேசுவாங்க. அது எல்லாம் நோக்கம். பராத் என்று சொன்னால் நிகழ்கால முஸ்லிம்கள் சரித்திரம் படைக்கணும். கடந்த கால வாழ்ந்து விட்டு சென்ற முஸ்லிம்கள் சரித்திரத்தை படித்து விட்டு போவதல்ல, நிகழ்காலத்தில் வாழும் முஸ்லிம்கள் இந்த பராத்தை நான் எப்படி கடத்தினேன் என்பதுதான் கேள்வி. இந்த இரவு நின்று வணங்கினால் அல்லாஹ் நன்மை தருவதாக சொன்னான்.
நான் முதலில் எத்தனை ரக்காயத்து தொழ போகிறேன்? குறைந்தபட்சம் 8 ரக்காயத்து நஃபில். இந்த இரவு குர்ஆன் ஓதினால் நன்மை என்று வருகிறது. அதிகபட்சமாக என்னால் முடிந்த அளவுக்கு நான் எத்தனை ஜுசுக்கள் ஓத போகிறேன்? இந்த இரவு தஸ்பீஹ் செய்தால் நன்மை அதிகம் என்று வருகிறது. நான் என்னால் முடிந்த தஸ்பீஹ்களை எத்தனை அளவு செய்வேன்? இப்படி ஒவ்வொரு அமலையும் குறித்து என்னால் இவ்வளவு செய்ய முடியும் என்று அந்த நிர்ணயித்து இந்த இரவை முடிந்தவரை 3 இரவுகளில் 2 இரவை ஹயாத்தாக்கினால் நாம் பாக்கியவான்கள். ஆனா என்ன செய்யறாங்க தெரியுமா? பராத்துக்கு மகரிபோட பயானம் முடிச்சுட்டு 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு சஹருக்கு எந்திரிக்கிறாங்க. 2 இரவை நல்லா தூக்கத்துல கழிச்சுட்டு 3ஆவது இரவுக்கு எந்திரிச்சு 2 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு நாங்க பராத்தை அமல் செஞ்சுட்டோன்றாங்க. இது பேர் பராத்தே கிடையாது. பராத் இரவு என்று சொன்னால் இரவு முழுக்க கண் விழிக்க வேண்டும். கண்களில் தூக்கம் சொக்கினாலும் அல்லாஹ்விடத்துல கைகள் ஏந்தி கொண்டே இருக்க வேண்டும். தூக்கத்துல நாம கேட்கறது கூட தவறலாம், ஆனா அல்லாட்ட கையேந்தது தவறவே கூடாது. நாம் சொக்கி போய் அல்லாட்ட கேட்கும் போது கூட அல்லாஹ் கவலைப்பட்டு என் அடியானை பாருங்க, தூக்கத்தை தொலைத்து என்ன கேட்கிறான் என்று தெரியாமலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான், அவன் கேட்க வருவதை நான் தந்துவிட்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அடியானாக நாம் இந்த இரவில் உருவானால் தான் பராத்தின் பாக்கியவான்கள் நாம் எல்லாம். ஒரு அடியான் ஒரு தவறு செய்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், அவன் உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுமா. அந்த கரும்புள்ளி அவன் செய்த தவறுக்கான அடையாளம். இது ஒரு பெரிய நியாமத்துங்க. அது ஒரு தவறு செஞ்சா ஹார்ட்ல ஒரு பிளாக் மார்க் விழுது. அல்லாஹ் தஆலா அந்த ஹார்ட்ல விழுகிற அந்த பிளாக் மார்க்கை ஓப்பனா தெரியற மாதிரி வச்சிருந்தா சத்தியமா நான் பேசுற பயானம் நீங்க யாருமே கேட்க மாட்டீங்க. மோதினார் கூட இருக்க மாட்டாரு, கதவை சாத்திட்டு போயிடுவார். ஓ உள்ளத்துல இத்தனை புள்ளி இருக்கு, நீ வந்துட்ட பயான் பேச போ அப்படின்ட்டுவார். எவ்வளவு பெரிய நியமம் தெரியுமா? அல்லது பயான் செய்யற என் கண்ணுக்கு உங்க உள்ளத்துல இருக்கிற கரும்புள்ளி என் பார்வைக்கு தெரிஞ்சா இம்புட்டு பாவம் போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? முதல்ல செஞ்ச பாவத்துக்கு தௌபா இல்லை, இதுல என்ன நசியத்து வேற, போய் முதல்ல பழைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க, நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். 2 பேருக்கு அல்லாஹ் ஒரு பெரிய நியமத்தை செஞ்சிருக்கிறான். என் உள்ளத்துல உள்ளதையும் உங்க உள்ளத்துல அல்லாஹ் திரை போட்டு மறைச்சிருக்கிறான். இதுக்கே நம்ம அல்லாஹ்வுக்கு விழுந்து விழுந்து சஜ்தா செய்யணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அத்தாயிபு மினத் தம்பி கமன்னா தன்பலஹு. யார் பாவம் செய்தாலும் அது ஒரு பெரிய குற்றம் அல்ல, செய்த பாவத்திற்காக திருந்தி வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யறான் பாருங்க, அவன் பாவமே செய்யாதவனை போன்று என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்தினாலே போதுமா, நீ பாவமே செய்யலையாம். வருந்தக்கூடிய இரவு தான் இன்றைய இரவு. அப்போ ஒரு கரும்புள்ளி உள்ளத்துல விழுகிறது. அந்த கரும்புள்ளி அடிப்பதற்கான ஒரு சிறந்த மாற்று மருந்து என்ன? தௌபா. அந்த தௌபாவுக்கான சிறந்த நாள் என்ன? இந்த பராத். நேற்று செஞ்சா கூட தௌபா ஏத்துக்குமான்னு ஒரு கேள்விதான், நாளைக்கு செஞ்சாலும் ஏத்துக்குமான்னு ஒரு கேள்விதான். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா ஒரு 10 பேரை தவிர மற்றவங்க யாரு தௌபா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஷரியத்துல தடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், சிறை வழக்கம் செய்யக்கூடியவர்கள், பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்கள், ஹராமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், ஹராமான வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள், துரோகம் செய்யக்கூடியவர்கள், அநீதம் இழைக்கக்கூடியவர்கள், எல்லாவற்றிலும் ஒரு குடி பறிக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள், கடைசியாக நிரந்தர குடிகாரர்கள். இப்படிப்பட்டவருடைய பட்டியலில் இவர்கள் இந்த இரவு தௌபா இல்லை, என்னைக்கு செஞ்சாலும் ஏற்றுக்கப்படாது. இவர்களை தவிர்த்து மற்ற எவர் செய்தாலும் தௌபா கபூலியத் என்றார்கள் நபிகள் நாயகம். நீங்கெல்லாம் தௌபா செஞ்சா கண்டிப்பா கபூலியத் ஆயிரும். உங்க குடும்பத்திற்காக, உங்கள் முன்னோர்களுடைய மருமகளுடைய மன்னரை வாழ்க்கைக்காக தௌபா செஞ்சா உங்க தௌபா ஏற்கப்படும் என்ற ஆதாரபூர்வமான ஹதீஸும் ஆயத்தும் குர்ஆன் இன்றைக்கு இரவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இரவில் ஒரு புள்ளி விழுந்து விட்டால் அந்த புள்ளி அழிப்பதற்கு மருந்து தௌபா. இப்ப இவர் ஒரு புள்ளி உள்ளத்துல விழுந்து போச்சு, 2வதா இன்னொரு தவறு செய்யறார், அல்லாஹ் 2வது ஒரு புள்ளியை தருவான். இவருக்கு தெரிஞ்ச பராத்துல பயானுக்கு வந்தா தானே தவறு செஞ்சா என்ன ஏதுன்றது புரியும், வர்றது இல்லையே. அப்ப தொடர்ந்து தவறு செய்ய 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 அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த உள்ளத்தையே கரும் புள்ளியாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். கிராமங்கள்ல ஒரு தவறு செஞ்சா மொட்டை அடிச்சுன்னு செய்வாங்க, புள்ளி குத்தி விடுவாங்க, குத்தி விட்டு செய்வாங்க, கழுது மேல போடுவாங்க ஊருக்குள்ள. அந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்களின் உள்ளத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? கரும் புள்ளியால் நிரப்புகிறான். நிரப்பி விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சமீஹிம் வ அலா அப்சாரிஹிம். இவர்கள் உள்ளங்கள், இவர்கள் பார்வைகள், இவர்கள் செவிகள் எல்லாவற்றையும் ஹதமல்லாஹ் அல்லாஹ் முத்திரை சீல் அடிச்சுட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நீ என்ன கத்துனாலும் அவனுக்கு கேட்காது, நீ என்ன பாங்கு வெரைட்டிஸ் சொன்னாலும் அவன் காதுல விழாது.
நீ என்னதான் ஜோடிச்சு பள்ளிவாசல அலங்காரம் பண்ணி நன்மை செய்ய வாழ்க்கூட்டாலும் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஒருத்தனுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா பள்ளிவாசலுக்கு வந்துருவான், ஒருத்தனுக்கு காது நல்லா கேட்டா பள்ளிவாசலுக்கு வந்துருவான், ஒருத்தனுக்கு உள்ள நல்லா இருந்தா பள்ளிவாசலுக்கு வந்துருவான். இந்த 3 அவுட் ஆயிடுச்சு, 3 அல்லா க்ளோஸ் பண்ணிட்டான்னா காரணம் விளங்கிக்குங்க. பள்ளிவாசலுக்கே வராதவர்கள் எல்லாம் அதிக பாவம் செய்தவர் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹும் ரசூலும் சொல்லுகிறார்கள். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், பள்ளிவாசலுக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்க, செய்த தவறுக்கு தௌபா செய்யுங்க, இந்த இரவு தொலைத்து விடாது என்று வருடாந்தோறும் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான், இப்படிப்பட்ட தவறு செய்வதற்கு சிறந்த இரவு தான் இந்த பராத்துடைய இரவு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த மக்கள் எல்லாம் கடும் பஞ்சத்திற்கு ஆளானார்கள். யாரும் தௌபா செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த மக்களுக்கு 40 வருஷம் மழையை தரலங்க. 40 வருஷம் தொடர்ந்து 40 வருஷம் மழையே இல்லை நூஹ் நபியுடைய காலத்துல. எல்லா மக்களும் நூஹ் நபியில போய் முறையிடுறாங்க, நபி அவர்களே மழை இல்லை, ரொம்ப கவலையா இருக்கு. நபி சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா, இஸ்திக்ஃபாரை தொடர்ந்து செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நபி நூஹ் அவர்கள் தன் சமூகத்துக்கு எத்தி வைக்கிறார்கள். இஸ்திக்ஃபார் செய்தார்கள். 40 ஆண்டு காலம் இல்லாத மழை, ஊர் மக்கள் செய்த இஸ்திக்ஃபாரின் வர்க்கத்தினால் மழை பொழிந்தது என்ற கிதாபுகளிலே வரிகளிலே பார்க்க முடியுது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு 10 பேர் வந்தாங்க. ஒருத்தர் வந்து முதல்ல சொன்னாரு, இமாம் அவர்களே, என்னுடைய குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு. இன்னொருத்தர் வந்தாரு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இன்னொருத்தர் வந்தாரு, எனக்கு வியாபாரம் சரியா நடக்கவில்லை. இன்னொரு அம்மா வந்தாங்க, நான் மலடியா இருக்கிறேன். இன்னொருத்தர் வந்தாரு, என் வாழ்க்கையில ஒரே நோயா இருக்கு. ஆளுக்கு ஒரு பிரச்சனையை சொன்னாங்க. எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து ஹசன் பஸ்ரி ஒரே வார்த்தை சொன்னாங்க, எல்லோரும் சேர்ந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அப்ப எல்லா மக்களும் கேட்டாங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பதில் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, நூஹ் நபி காலத்துல 40 ஆண்டு காலமாக பெய்யாத மழைக்கு, ஒட்டுமொத்த ஊர் மக்களுடைய பஞ்சத்திற்கு எப்படி நூஹ் இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னாங்களோ அதைத்தான் நான் இந்த மக்களுக்கு சொன்னேன். நீங்களும் தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் பிரச்சனைகளை போக்குவான். இப்ப இந்த இரவு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டிய இரவுன்னு கேட்டீங்கன்னா, அது அல்லாட்ட தௌபா செய்யறது, அல்லாட்ட தொழுறது, அல்லாட்ட அழுறது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு கூட்ட அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அமல் செய்யுங்க. கூட்டா அமல் செய்யற கூட்டா செய்யறது வாஜிப் கிடையாது, செஞ்சு ஆகுன்றது அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒருங்கிணைச்சு எல்லாரும் ஒத்துழைப்பு செஞ்சு இந்த இரவு நாம அமல் செய்யலாம். நீங்க வாங்க ஹஸ்ரத், நாங்கெல்லாம் வர்றோம், நீங்க சொன்னாதான் நானே வருவேன். நான் யாரையுமே கழுத்தை பிடிக்க முடியாது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கம் நிர்பந்திக்கப்பட்டது அல்ல, வந்தே ஆகும், நான் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 1 மணிக்கே வாங்க ஹஸ்ரத், ஒரு 8 மணிக்கே வாங்க ஹஸ்ரத், நம்ம 8 ரக்காத் நஃபில் தொழலாம், தஸ்பீஹ் நஃபில் தொழலாம், நாம இந்த இரவை ஹயாத்தாக்கலாம், சஹர் செய்யலாம் அப்படின்னு நீங்க எல்லாம் ஒத்துழைச்சு வந்தா உலமா பெருமக்கள் இறங்கி வருவார்கள். நாங்க பயான் செஞ்சுட்டு வீரியமா வாங்கன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு நிறைய ஊர்கள் அஜத்து மட்டும் வந்து திரும்ப வீட்டுக்கு போன எத்தனை வரலாறு இந்த உலகத்துல இருக்குது. இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய முஃமின்களாக, இந்த இரவில் சொல்லப்பட்ட முக்கிய 3 அம்சங்கள்: 1, தௌபாவை தொடர்ந்து செய்யுங்கள். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுங்கள். சின்ன அமலோ பெரிய அமலோ, இது என் வாழ்நாள் முழுக்க நான் தொடர்ந்து அந்த அமலை செய்வேன் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து, ஏன் இந்த இரவில் தான் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை எழுதுகிறான். உணவில் அல்லாஹ் விசாலத்தை தருகிறான். பலா முசீபத்துகளை தூரமாக்குகிறான். நாம் எத்தனை வருஷம் வாழ வேண்டும் என்ற ஒட்டுமொத்த ஜாதகத்தை அல்லாஹ் தஆலா புரட்டி போடக்கூடிய இரவு தான் இந்த இரவு. இந்த இரவை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அமல்களில் ஹயாத்தாக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாளை பிடியக்கூடிய பொழுதை நாம் எல்லோரும் ஷாபானுடைய பிறை நோன்பு பராத்துடைய நோன்பு நோற்றவர்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. எதை பேசுகிறோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக ஹஜ்ரத் சிறுநேரம் சேரட்டும்.